அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு ஏடிஎம்கே பேனர் அம்மா அவங்களோட பிறந்த நாளுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ண பேனர் தான் இது. சரிங்களா? இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில். சரிங்களா? ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். 10க்கு 10 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுக்கிறேன். Ctrl+O கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே ஃபைல் தான். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 300 ரெசல்யூஷன் RGB மோடு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவாக இல்லை. அதனால் நம்மக்கிட்ட உள்ள இந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபோட்டோஸ் ஒன்று, இந்த ஃபோட்டோ ஒன்று, 2 ஃபோட்டோவையும் நான் எடுத்துக்கிறேன். அதில் இந்த 2 ஃபைலையும் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அம்மா அவங்களோட ஃபோட்டோ, நான் 2 ஃபோட்டோ வைக்கலான்னு இருக்கேன். ஒரு சைடு ஃபேஸ் ஒன்று, ஒரு சென்டர் ஃபேஸ் ஒன்று. அப்புறம் இந்த லைட்டிங் எஃபெக்ட் கூட வைக்கலான்னு இருக்கேன். லைட்டிங் எஃபெக்ட் கூட உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கலாம். அடுத்தது உங்கள் பர்த்டேக்கு விஷஸ் பண்ணுறதுக்கான அந்த கண்டென்ட்டையும் நம்ம கொண்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஃப்ளாகு, ஏடிஎம்கே ஃப்ளாக், அதை எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேனருக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்து செட் பண்ணி வச்சுட்டோம். F7 லேயர் பேலட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்க ஃபோட்டோஸ்லாம் தனித்தனியாக உள்ள ஃபோட்டோஸ். இது நம்ம இப்படி இந்த அளவில் வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் இவங்களுக்கும் கொஞ்சம் மேலே உள்ள தலைவர்கள்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம். இவங்க ஃபோட்டோ, எடப்பாடி அவங்க ஃபோட்டோ. இந்த ஃப்ளாகை நான் பேக்ரவுண்டில் ஷேடோஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? Ctrl+T போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். லேயர் பேலட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளாகை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணிவிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை இப்படி டபுள் எக்ஸ்போசரில் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபோட்டோவை நான் பெருசாக போட்டுக்கிறேன். சென்டர் ஃபேஸ் உள்ள ஃபோட்டோ நம்ம பெருசாக போட்டுக்கலாம். பேக்ரவுண்டு உள்ள ஃபோட்டோ இந்த அளவில் நான் வச்சுக்கிறேன். இதை நான் ஒரு ஷேடோஸ்க்காக நான் வச்சுக்கலான்னு. சரிங்களா? இதை அப்படி லைட்டாக நம்ம ரொட்டேட் வேணால் அப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறேன் நல்லா. ஏன்னா இவங்க தான் அம்மாவோட பிறந்தநாள் தான் நம்ம அதுக்காக பேனர் அடிக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபோட்டோஸ் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இவங்க ஃபோட்டோ. அடுத்தது முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் அண்ணா அவங்க ஃபோட்டோ. அப்புறம் இவங்க ஃபோட்டோ, எடப்பாடி அவங்க ஃபோட்டோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கும் கீழே இந்த இவங்க ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்கிறேன் நல்லா. ஓகே, இப்போ இவங்க ஃபோட்டோ சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்தது இவங்க ஃபோட்டோ, இவங்க ஏதோ எம்எல்ஏ. அடுத்தது இவங்க ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ. அது கீழே இவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அப்படி இவங்க 4 பேரோட ஃபோட்டோவும் நம்ம இந்த அளவில் வச்சுக்கலாம்.
இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் அப் பண்ணி வச்சுட்டு இவங்க ஃபோட்டோ இப்படி வைக்கிறேன். இந்த ஃபோட்டோ இப்படி வச்சுட்டு இந்த ஃபோட்டோ இப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இவங்க ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுட்டு இவங்க ஃபோட்டோ இப்படி வச்சு இந்த அளவில் நம்ம செட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் ஈவனாக. ஓகேங்களா? அடுத்தது இவங்க ஃபோட்டோ வந்து இந்த அளவில் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் வச்சுட்டு இந்த அளவில் வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு இப்போ இவங்க 3 பேரோட ஃபோட்டோஸையும் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இவங்க ஃபோட்டோவையும் கொஞ்சம் எடுத்து அந்த அளவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனரில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்க முடியுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க ஃபோட்டோவை இப்படி வச்சுக்கலாம், சென்டராக இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோவையும் நம்ம செட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து இந்த கண்டென்ட்டு இவங்க ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி ஓகேங்களா? இப்போ அம்மா அவங்களோட பிறந்த நாளுக்காக நம்ம அடிக்கக்கூடிய பேனருங்கிறதுனால ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்குவோம். ஓகே, Ctrl+T போட்டு ஃப்ளாகை கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் நான் வச்சுக்கிறேன். அப்படி 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவை இந்த அளவில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம அந்த மெசேஜ் கொடுக்கணும், அதுக்காக நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஷிஃப்ட் Ctrl+N F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் Ctrl+N ஒரு வயலட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து ஒரு 20%, இதில் ஒரு 30, ஒரு 50. சரிங்களா? ஓகே, ஆல்ட் பேக்ஸ்பேஸ் அடித்து நம்ம கலர் ஃபில் பண்ணிட்டோம். இப்போது சரிங்களா? இது வந்து இவங்க ஹேர் டீட்டெயில் எடுத்தப்போ உள்ள இந்த ஷேடோஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியுது, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் F6 ஃபெதர் வந்து 1 பாயிண்ட் கொடுங்க. 1 பாயிண்ட் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக கட் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரியே இவங்க ஃபோட்டோஸ்லேயும் இந்த ஒயிட் ஷேடோ இருக்குது, ஹேர் டீட்டெயில் எடுத்த ஷேடோ. ஷிஃப்ட் F6 ஃபெதரு 1 பாயிண்ட்டு டெலீட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஓரளவு நம்ம செட் பண்ணிட்டோம். இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு. ஓகேங்களா? Ctrl+T போட்டுக்கிறேன். அம்மா ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இல்லை, இவங்க ஃபோட்டோவை இப்படி வச்சுட்டு இவங்க ஃபோட்டோ இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த அளவில் வச்சுக்கணும். அம்மா அவங்களோட கொஞ்சம் அளவில் கொஞ்சம் சின்ன அளவாக வச்சுக்கலாம் அப்படி ஃபோட்டோவை. இந்த 2 ஃபோட்டோவையும் ஈக்குவல் பண்ணி வச்சுக்கலாம். 2 பேரும் MLAங்கிறதுனால Ctrl+T போட்டுக்கிறேன். இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் பண்ணி சென்டர் பண்ணி வச்சாச்சு. இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அந்த அளவில். ஃபோட்டோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ சின்னது பண்ணியாச்சு, செட் பண்ணிட்டோம். வந்து எரேசர் டூலு க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்தோம்னா எரேசர் டூல் வந்து நமக்கு
சின்னதாகிடும். அது வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப்பில் வந்து நம்ம எரேஸ் பண்ணோம்னா ஒரு பார்க்க ஒரு நீட்னஸாக இருக்கும். எரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்பில். ஓகே ஓகே அடுத்தது நம்ம வந்து டைப் பண்ணணும். பேக்ரவுண்டு இப்படி வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 70% ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த ஃப்ளாகை வந்து நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாகோட இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி செட் பண்ணிட்டேன். அவங்களோட மெர்ஜாக இருக்கா மாதிரி. இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு அம்மா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டில் உள்ள இந்த ஃபோட்டோ வந்து ஷேடோ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த அளவில் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி அம்மாவோட அந்த ஃபேஸ் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, சூப்பராக நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர். இவங்க ஃபோட்டோவை என்ன பண்ணலாம், இல்லைன்னா இப்படி இந்த அளவில் நம்ம சேர்த்து வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அந்த கண்டென்ட் இதெல்லாம் டைப் பண்ணுங்கிறதுக்காக. சைஸ் ஃபோட்டோவை இந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இவங்க ஃபோட்டோஸையும் நம்ம இந்த மாதிரி சின்னது பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரொம்ப 10x10 பண்ணுறதுனால ஃபோட்டோஸ் கம்மியாக தான் நம்ம வைக்கிறோம். ஃபோட்டோஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அதில் தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் செட் பண்ணி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுல தான் இருக்குது நமக்கு. இந்த ஃபோட்டோஸு இந்த அளவில் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ஃபோட்டோவையும் நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுட்டோம். இவங்க எம்எல்ஏ ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம் இந்த அளவில். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம அவங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டு இதோட ஃப்ளோ வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மெஜெண்டா ஒரு 100 கொடுத்துக்கிறேன். 100 கொடுத்துட்டு நியூ லேயர் போட்டிருக்கேன். இந்த கார்னரில் இப்படி நம்ம பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த பேக்ரவுண்டு இவங்க ஃபோட்டோ வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது நம்மள்கிட்ட வேறு எதுவும் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். பேக்ரவுண்டு இல்லை வேறு எதுவும் கலர்ஸ் இருந்தால் அந்த கலர் கூட நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஓகே, இந்த கலரை நான் சும்மா ரஃபாக நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் மைனஸ் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். இந்த அளவில் எடுத்து இப்போ இதோட ஃபில்டர் போகிறோம், பிளரு, காஷியன் பிளர். அதில் போயிட்டு அதோட அந்த பிளர் போர்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு எரேசர் டூல் ப்ரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அப்படி ட்ரா பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணி விட்டுறேன். அப்படி சென்டரில் அப்படி இந்த கார்னரில் இந்த பிரைட்னஸ் எஃபெக்ட் தெரிகிற அளவுக்கு. ஓகேங்களா? ஓகே, லைட்டாக நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பொசிஷனில் இருக்குது. அதோட பிளண்ட் மோடை வந்து நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். ஃப்ளிப் டு ஹரிசான்டல்
வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன்ப்பா. வச்சுட்டு இதோட பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, எனக்கு இந்த அளவு ஓகே. அடுத்தது வந்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிருக்கிறேன். ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வச்சுட்டு ஒரு கிளிக்கு. ஓகே, இந்த அளவில் நம்ம வச்சுருக்கோம். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம அவங்களோட ஃபோட்டோஸு அதை அந்த சைடில் நம்ம கட் பண்ணது தெரியுதுங்கிறதுனால அதை லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விடுவோம். இந்த அளவில் தெரியாத அளவுக்கு. அவங்க பேக்கில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபோட்டோஸ் கூட மெர்ஜ் ஆகி காமிக்குது. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது அவங்க பர்த்டேவுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே வச்சுட்டு என்னமோ பார்க்க படிக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு அதை நம்ம டைப் பண்ணிவிடுவோம். டைப் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். கீமேனை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக நம்ம வரக்கூடிய டுட்டோரியலில் வந்து வீடியோவில் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கீமேனை ஆன் பண்ணிட்டேன். கீயே ஆன் பண்ணிட்டேன். வந்து என்னது பிப்ரவரி 24 2ஆம் நம்பர் ஃபாண்ட். ஓகே, பிப்ரவரி 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 77வது பிறந்த நாள். 77வது பிறந்த நாள் விழா காணும். இந்த நாள் விழா காணும் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. தங்க தாரகையே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கலர் வந்து நம்ம ரெட் கலர் இந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். கலரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளிக்கு தங்க தாரகையே பெரும் புகழை வணங்குகிறோம்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்லேயே வந்து ஒரு நீட்னஸான ஒரு ஃபாண்ட்டு. ஓகே, நான் அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். தங்க தாரகையே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு
லேயர் palette F7 லேயர் palette கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி விட்டுறேன். இந்த மெசேஜெலாம் டெலீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மெசேஜ் பிப்ரவரி 24ங்கிறது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த வருகை தருங்கிற அந்த மெசேஜை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்டோக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பிப்ரவரி 24 பிப்ரவரி 24 74வதுங்கிறத இப்படி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 77வது பிறந்த நாள். ஓகே, பிறந்த நாள் விழா காணும். வேறு ஏதேனும் ஃபாண்ட்டு போட முடியுதா? பிறந்த நாளுங்கிறது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஃபாண்ட்டு நமக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துறோம். ஓகே, இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் நமக்கு நீட்னஸாக இருக்குது, அதனால் வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 77வது பிறந்தநாள் விழா, பிப்ரவரி 24 77வது பிறந்தநாள் விழா காணும் அப்படிங்கிற அந்த மெசேஜோட நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாம். என்னன்னா மெஜந்தா 100 எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கிரீன் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 100 80. ஓகே, இந்த கலரே இருக்கட்டும், இது நல்லா தான் இருக்குது இந்த கலரு. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு இதையே நம்ம ஒரு ஃபைன் லுக்காக நம்ம செட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுறோம். அப்படி ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இப்போ ஸ்டோக் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸ்டோக் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து உங்கள் ஏடிஎம்கே கலர் தங்க தாரகிங்கிறத வந்து நம்ம ஏடிஎம்கே கலரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஸ்கேலை வந்து சின்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே இது ஸ்டோக்கை வந்து நீங்கள் எல்லோ கொடுங்க, சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். இந்த கிராடியன்ட் கலர் வந்து ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, சிகப்பு அப்படிங்கிற அந்த கலர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒயிட் ஸ்டோக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் தேவைன்னா. அந்த பிறந்தநாள் விழா அதுக்கு மட்டும் நான் ஒயிட் ஸ்டோக் அப்ளை பண்ணுறேன். ஒயிட் ஸ்டோக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட், ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஒரு சிங்கிள் லேயராக வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த ஏடிஎம்கே ஃப்ளாகு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்காக சொல்லிட்டு அந்த ஃப்ளாகை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். Ctrl+J கட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணி விட்டுறேன். இதை கொண்டு வந்துட்டு மல்டிபிளில் வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துடும். சரிங்களா? மல்டிபிளில் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த அவுட்டர் லைன் ஒயிட் எடுக்க தேவையில்லை.
அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அவுட்டர் க்ளோ ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டு மறைஞ்சிட்டு ஒயிட் பேக்ரவுண்டு நமக்கு வரும், இந்த மாதிரி வரும். அப்படி இதை மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்க்க படிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம டைப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படியே Ctrl+J போட்டு கட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டேன். W மேஜிக் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டேன். F6 ஃபெதர் ஒரு பாயிண்ட்டு கட் பண்ணி தூக்கியாச்சு. இதையும் கொண்டு வந்து இந்த அளவில் வச்சுக்கலாம். ஏன்னா இடம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். Ctrl+J வந்துட்டு ஒரு ஃப்ளாகை இப்படி இந்த அளவில் வச்சாச்சு. Shift F6 ஃபெதரு டெலீட்டு. இங்கே கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு நூல் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்க்க படிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. WJ இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டு பேக்ரவுண்டை மட்டும் நம்ம தூக்கிடலாம், டெலீட் பண்ணிடலாம். இந்த பிளாக் பாயிண்ட்டை மட்டும் நமக்கு செலக்ட் ஆகாமல் இருக்குது. லேசோ டூல் Shift F6 டெலீட்டு. ஓகே, பார்க்க அப்படிங்கிறத JRTV, படிக்க அப்படிங்கிறதுல வந்து நமது அம்மா அப்படிங்கிற அந்த நூல். இதை கொண்டு வந்துட்டு இந்த அளவில் நம்ம செட் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். அதை Ctrl+T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். Ctrl+0. இப்போ இந்த தங்கத்தாரகை அப்படிங்கிற அந்த மெசேஜை மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெசேஜையும் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ADMK ஃப்ளாகை பிடிச்சிட்ருக்க மாதிரி உள்ளதை வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு தங்கத்தாரகை வாழ்த்தி மகிழ்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? உண்மை வாழ்த்தி வணங்குகிறோம், வணங்குகிறோம் அப்படின்னு ஒரு 3 டாட் வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. பேனரில் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புரண்டு விட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? Ctrl+T போட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வேறு ஏதேனும் நம்மளால் வேறு எதனா டிசைன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் பேனர்னால் இந்த மாதிரி ஒரு கசம்சம் இல்லாமல் ஒரு நீட்னஸாக பார்க்க ஒரு நீட்னஸாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். அடுத்தது வேறு எதனா பேக்ரவுண்டு இதில் நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்ரவுண்டுக்கு லைட்டிங் எஃபெக்டுக்காக ஒரு பிக்சரை வந்து நான் கட் பண்ணுறேன். அப்படி கிராப் பண்ணி கட் பண்ணிட்டேன். என்டர். இந்த இமேஜை கொண்டு வந்துட்டு நான் இப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறேன். அம்மா அவங்களோட ஃபோட்டோவுக்கும் ஒரு ஃபோட்டோவுக்கும் இன்னொரு ஃபோட்டோவுக்கும் இடையில வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இந்த அளவில் கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இது மோடு எதுவும் சூட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வாங்க,
இந்த ஐட்ராப்பர் டூல் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுங்க. நியூ லேயர் போட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக். அதே மாதிரியே இதுக்கு ஆப்போசிட் கலர் என்ன கலர்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த மெஜந்தா அந்த மாதிரி கலர் வரும். இந்த கலரை கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா அவங்களோட ஃபேஸில் வந்து இந்த கலர் அப்ளை ஆகி நமக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பேனர் பக்காவாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபில்டர் போகிறேன், டெக்ஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் பிரேக்கில் வச்சுக்கிறேன். பிரேக்கில் வச்சுட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இப்படி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பாட்டம் லெஃப்ட்டு டாப் ரைட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஓகே பண்ணும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். நார்மலாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நான் இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு பிளண்ட் மோடு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் மட்டும் அப்படி கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயருக்கு மட்டும் நான் இந்த எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பிரேக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். நமக்கு நம்மளோட டைமிங் பொறுத்து தான் இந்த ஒர்க்காக இருந்தாலும். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்துட்டு நான் லைட்ஸ் எஃபெக்ட் தான் இருக்குது. நமக்கு லைட்டிங் ஒரு லைட் எஃபெக்ட் ஒன்று வந்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லைட்டிங் எஃபெக்ட் ஒரு இம்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு இப்போ அதோட பிளண்ட் மோட ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஸ்க்ரீனில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதோட இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ அப்படி இல்லைன்னா அதோட கலர் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு கலரில் வச்சுங்க. இந்த மாதிரி கலரை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட ஃபில்லை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால எரேசர் டூல் எடுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது உண்மை வணங்கி மகிழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கலரு கொடுத்துட்டு அதோட ஸ்டோக்கை வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டோக் வந்து ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு F7 லேயர் பேலட்டு, பேக்ரவுண்டுக்கு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து கேன்வாஸ் வச்சுட்டு டாப் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் கூட பாட்டம் சைடில் வந்து வேறு எதுவும் நம்ம கலர் லைட்டாக ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்ப்போம். அந்த பேக்ரவுண்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
இந்த plain background எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக்கு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு F7 ரன் மோட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அந்த லைட்டு இந்த மாதிரி ஒரு லைட் கலர் வந்து கிடைச்சா ஓகே. அப்படிங்கிறதுனால மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் எரேசர் டூலோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். கண்ட்ரோல் U கொடுத்து வேணால் நம்ம கலரை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படி ஒயிட் கூட வச்சுக்கலாம். அப்படி ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பேனரோட PHP ஃபைல் வந்து நம்ம டெலாராம் குரூப்பில் இருக்கும். அதோட லிங்க்கு வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த PHP ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். அதை என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.